நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இது ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு நான் எடுத்த முடிவு. ஒரு 1.5 மணி நேரமா நான் யோசிச்சு பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்ததுல வேணாம், இதுக்கு மேல நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணிக்க வேணாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் பொதுவெளியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு ஒரு 10 காரணங்களை நான் முன்வைக்க ஆசைப்படுறேன். குறிப்பா தேர்தலில் நான் போட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப கனவோடு இருந்தேன். 2016 கனவோடு இருந்தேன், 19 இருந்தேன், 21 இருந்தேன், 24 இருந்தேன். ஆனால் தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிறுத்தி அவரை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2016 வாய்ப்பு இல்லை, 19 வாய்ப்பு இல்லை, 21 வாய்ப்பு இல்லை, 24 வாய்ப்பு இல்லை. அப்போ 4 முறை நான் பொறுத்து பார்த்தேன். அப்போ எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. ஏன்னா நான் அந்த தொகுதியே இல்லை, அதனால எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அப்போ அது எனக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் கூட சரி நம்ம கொஞ்ச நாள் பயணிச்சு பார்ப்போம்னு சொல்லி திருப்பி நான் பயணித்தேன். இதை விட எனக்கு அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, தேர்தலில் நிப்பாட்டம் கூட. ஆனால் ரொம்ப எனக்கு மன உளைச்சலை தந்தது என்னது அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னா இப்போ திராவிட கட்சிகள் கட்சியுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கனிம வளம் பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த ஆற்று மணல் கனிம வளம் வெட்டுறவங்க, மலையை வெட்டுறவங்க, இவங்க கிட்ட பணம் வாங்குவாங்க. அப்படி யாராவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து கை நீட்டினா கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி என் சீமான் அவர்கள் சொல்றது என்னால் ஜீரணிக்கவே முடியல. மணல் கோட்டை காசு வாங்கக்கூடாது, கனிம வள கோட்டை காசு வாங்கக்கூடாது, ஒரு பார்ல போய் காசு வாங்கக்கூடாது, ஒரு கான்ட்ராக்டர்ல காசு வாங்கக்கூடாது, எந்த காசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறது, அப்படி ஒருவேளை தெரியாம வாங்கினா உடனடியாக கட்சியை விட்டு ஒரு நீக்கிறதுங்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. பெரிய மன உளைச்சலே கொடுத்துருச்சு. 2010 நம்ம பயணிக்கிறோம். சீமான் அவர்கள் என்னதான் மாவட்ட பொறுப்பாளராக போட்டு வச்சிருந்தாரு. திடீர்னு பார்த்தா கிளை வாரியா கட்டமைக்கணும், கட்சிக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே 100 வாக்குகள் கட்சிக்கு விழுந்திருக்கு. கட்சிக்கு வாக்கு செலுத்தாத, வாக்கு இல்லாத வாக்குச்சாவடி இல்ல. அப்ப நமக்கு கிளையில ஆள் இருக்காங்க, ஆனா நம்ம கட்டமைக்கல, அந்த கட்டமைப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடந்த 1.5 ஆண்டுகளமாக அவரே பயணப்பட்டு 3 சுற்றுலா தமிழ்நாடு முழுக்க போய் திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி போறாரு, திடீர்னு பார்த்தா தென்காசி போறாரு, திடீர்னு பார்த்தா சுரண்டை போறாரு, கோயில்பட்டி போறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டம் கூடுது. கிளையிலேயே அப்போ ஆட்கள் இருக்குன்னு சொல்லி கிளை கட்டமைப்புக்கு எப்படி நடத்துன்னு சொல்லி பாடமா எடுத்தாரு. கிளை கட்டமைப்பு சொல்லி திடீர்னு கிளை பொறுப்பாளர் போட்டு ஒரு மாவட்டத்தை ஒரு தொகுதியை 6 தொகுதியா பிரிக்கிறார். ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதி அப்படின்னா அதை 7 தொகுதியா பிரிக்கிறார். கிழக்கு தொகுதி, வடக்கு தொகுதி, நடுவன் தொகுதி அப்படின்னு சொல்லி 7 தொகுதியா பிரிக்க சொல்றாரு. கிளை பொறுப்பாளர் போட சொல்றாரு, ஒன்றிய செயலாளர்களை போட சொல்றாரு. அது என்னால செய்ய முடியல, என்னால ஏத்துக்க முடியல. நான் மட்டும் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போது 7-8 பொறுப்பாளர்களை போட்டு அந்த 7-8 பேரும் அண்ணன் சீமானோட நேரடி திரும்பி போயிட்டாங்கன்னா எப்படி? நான் இந்த வருஷம் 14 வருஷம் நான் உழைச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு என்ன இருக்கு? இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப முக்கியமா நான் ரொம்ப அண்ணன் சீமான் அவர்களால மனசு ஊண்டானது என்ன அப்படின்னா, கட்சிக்கு ஆள் சேருங்க, நீங்க கட்சிக்கு வந்தீங்க மகிழ்ச்சி, உங்களால கட்சிக்கு எத்தனை பேர் வந்தாங்க அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறாரு. கட்சிக்கு ஆள் சேருங்க, கட்சிக்குள்ள ஆள் சேர்க்காதீங்கன்றாரு. இப்போ கட்சிக்குள்ள ஆள் சேர்க்காம இப்போ திருச்சினா கேஎன்ஆர், மதுரை அந்த பக்கம்னா தங்கம் தென்னரசு, தூத்துக்குடினா கனிமொழி, கீதா ஜீவன், திருச்செந்தூர் அனிதா ராஜன் அப்படின்னு இருக்கும்போது நான் என் பகுதிக்கு ஒரு அடையாளமா மாறி இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க, கட்சிக்காரங்களும் என்னுடைய தேவைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கட்சிக்கு ஆள் சேர்க்காத, நம்ம கட்சி அந்த மாதிரி கட்சி கிடையாது, நம்ம எல்லாருமே இந்த மண்ணினுடைய மக்கள் தான், நம்ம எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. எனக்கு தலைமையில கள்ள தூக்கி போட்டு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அதை கேட்கும்போது. அதே போல கட்சிக்கு பொறுப்பாளர் போட சொல்றாங்க. பொறுப்பாளர்ல நீங்க யார் வேணாலும் போடுங்கன்னு சொல்லாம குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு ஆதித்தமிழர் நிச்சயமா மாவட்ட பொறுப்புல இருக்கணும். புறக்கணிக்கப்பட்ட குயவர், பன்னார், நாவிதர், பண்டாரம், ஆசாரி, செட்டியார் இது போன்ற சமூகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு. அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இதனால தான் நாம் தமிழர் கட்சி நான் விலகலான்னு முடிவெடுத்தேன். இதை எல்லாத்தையும் தாண்டி பொறுப்புங்கிறது மக்களுக்கு பொறுப்பா பணி செய்யறதுக்கு தான், ஒன்னு அடையாளப்படுத்தி இருக்கு இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்றாங்க. அதாவது யார் ஒருவன் இந்த இனத்தை அடையாளப்படுத்தாமல் தன்னை அடையாளப்படுத்துறானோ அவன் இந்த கட்சிக்கு லாய்க்கு இல்லாதன்னு சொல்றாரு. நான் என்னை அடையாளப்படுத்தாம நான் வேற யாரும் அடையாளப்படுத்த முடியும்? இது வரைக்கும் என்ன அடையாளப்படுத்தவே இல்லை. எனக்கு என்னுடைய திறமைகளை அடையாளப்படுத்தல. அதனால நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகலான்னு இருக்கேன். முன்னாடி மாவட்ட செயலாளர் இருக்கும்போது
நம்மளே கூட்டம் நடத்துறோம், நிதி சேகரிப்போம், அதில் நம்ம வந்து சில இது சரி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ பொருளாளர்னு ஒருத்தருக்கு போட சொல்றாங்க, தலைமையிலிருந்து அதை கண்காணிக்கிறாங்க, அது இல்லாம செயற்களம்னு கண்காணிக்கிறாங்க. எல்லாரும் கண்காணிக்கும் போது நம்மளால வந்து பணி செய்ய முடியல, நம்மளோட கைகள் வந்து கெட்டப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அது மாதிரி இப்போ பொறுப்பும் கலைச்சு விட்டாங்க, பொறுப்பும் திருப்பி கொடுக்கல. புதிய பொறுப்பாளருக்கு போடுவோம், படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அந்த பகுதியில் நல்ல பணி செய்யக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமா நம்ம இருந்தபோது அது திடீர்னு அதை ஏத்துக்க முடியாம தான் மனசு தடுமாறி நான் கட்சி விட்டு விலகலாங்க முடிவெடுத்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்ப காயப்பட்டது, தலைமைக்கு நைட்டு 12 மணிக்கு போன் பண்றாங்க, யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 முறை போன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டாங்க.